ஹாய் buddies, இந்த வீடியோ vlogல நாம் இதை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால் பாபத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் நாங்கள் சமைக்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சாப்பிட விருப்பம்ன்றதால நாங்கள் சமைச்சு கொடுக்கலான்றதுக்காண்டி வாங்கியிருக்கோம். முதலாவதாக பாபத் மாட்டுக்கூடலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும், தண்ணி ஊற்றி அண்ட் திருப்பி கழுவணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாமே இல்லாமல் போகும். இந்த ப்ராசஸை பார்க்க ஈஸியாக இருக்கலாம், ஆனாலும் சரியான மினக்கட்டு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக சாப்பிடலாம், அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடலாம். ஒவ்வொரு குடலாக எடுத்து அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வடிவாக இழுத்து கழுவினா மட்டும்தான் அதில் இருக்கிற டர்ட் இல்லாமல் போகும். அதுவும் கொஞ்சம் டர்ட் தான் இல்லாமல் போகும். மற்றபடி அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் சுடுதண்ணியில் வச்சு வர அவிக்க வேண்டி வரும். ஒவ்வொன்றா கழுவி அண்ட் புதுசாக ஒரு பிளேட் பக்கத்தில் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே போட்டுட்ருக்கோம். பாருங்களேன், இப்படி தாங்க ஒவ்வொரு குடலாக எடுத்து அதை வடிவாக க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்ருக்கோம். தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்த பாபத்தை சுடுதண்ணி அண்ட் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அவிச்செடுக்கணும். ஏன்னாங்க சுடுதண்ணிக்குள்ளே மஞ்சள் போட்டு அவிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ தான் அதில் ஏதாச்சும் கிருமிகள் இருந்தால் அழிஞ்சு போகும்ன்றதுக்காண்டி அவிச்சிட்ருக்கான். ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஒரு ரெசிபி இப்போ தாங்க நேராக வச்சு பார்த்துட்ருக்கேன். அதை தாண்டி அவிக்க அதில் சைஸும் பெருத்துட்ருக்கு பாருங்களேன். ஒரு பக்கம் அது அடுப்பில் அவிஞ்சிட்டு இருந்தாலுமே மெட்ட பக்கம் நாங்கள் வெங்காயம் வெட்டி வைக்கிறோம். என்ன வதக்கிறதுக்கு எல்லாமே தேவைதானே. அம்மா அப்படியே கோப்பியை திறந்தாங்க பாருங்கள், அப்படியே டியூப் அப்படி ஊதி வந்த மாதிரியே இருக்குது. அண்ட் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. அப்படியே நாங்கள் அடுப்பில் அவிஞ்ச பாபத்தை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். என்ன பிளேட்டுக்கு மாற்றின பிறகு நாங்கள் பீஸாக வெட்ட வேண்டிய ஒரு ஸ்டெப் இருக்குது இதில். இந்த ஸ்டெப்பை பார்க்கும்போது ஏதோ கொரியா, சைனா, ஜப்பானில் ஏதோ சாப்பிடுவாங்க தானே, அந்த ஏதோ வித்தியாசமான டிஷ் மாதிரியே இருக்குது. உங்களுக்கும் அப்படி தோணினா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இந்த பாபத்தை நாங்கள் பீஸாக இப்போ வெட்டிகிட்ருக்கோம் பாருங்க. ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக இருக்குது அண்ட் மெட்ட பக்கத்தில் பீஸாக நாங்கள் வெட்டி வச்சதுகள் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே குட்டி பீஸாக தான் வெட்டி கொண்டிருக்கோம். அப்படி அங்கே பக்கம் அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, அதில் வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு, முக்கியமாக எண்ணெயை விட்டு அண்ட் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அவங்கள தேவையான அளவு உப்பு அண்ட் கறிமிளகாய் எல்லாம் போடுறேன்னா போடலாம். உங்களுக்கு தேவையான மிக்சிங் எல்லாம் போட்டு அண்ட் பாபத்தையுமே அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளறி கொண்டு இருக்கணும். எல்லாமே வதக்கின பிறகு அதுக்குள்ளே தேங்காய் பால், புளி அண்ட் தேவையான அளவு உப்பெல்லாமே விட்டு அண்ட் தூளெல்லாம் அளவாக போட்டு நீங்கள் கறி மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்ளலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அது கொதிச்சு இப்படி வந்திருக்குண்டு. பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஐட்டமாக இருந்துச்சு. பட் அன்றைக்கு நான் டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக அடுத்த முறை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணுறீங்களா, புதுசாக ஏதாச்சும் ஒரு ரெசிபி உங்களுக்கு தெரியுமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. கறி சட்டியிலேருந்து நாங்கள் வேறொரு பவுலுக்குள்ளே மாற்றி எடுத்துட்டோம். ஏன்டா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து விடணும்ல, அதுக்காண்டியே மாற்றிட்டோம். எனக்கு தான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக வேறொரு நாள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அது எப்படி இருக்குன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் மக்களே. இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.